இன்றைக்கு நம்ம பாட போற அழகு என்ன தெரியுமா? என்னை அழைச்சது ஒரு அழகு, எனக்கு பெயர் வச்சது ஒரு அழகு, என்னை என் மனைவியோட உள்ள கணவனோட இணைத்தது ஒரு அழகு, என்னை பாட வைக்கிறது ஒரு அழகு, ஒவ்வொரு நாளும் என்னை புதிய நாட்களுக்குள் பிரவேசிக்க செய்கிற அழகு, நான் குழியில் விழும்போது என் கையை பிடித்து தூக்கினது ஒரு அழகு, நான் தடம் புரண்டு போகும்பொழுது என் பாதத்திற்கு முன்பதாக, என் பாதைக்கு முன்பதாக அவர் கடந்து செல்கிற பாதை அழகு, என் கண்களை அவரோடு கண்களோடு கூட இணைத்து என்னை உற்று பார்க்கிற அந்த கண்கள் அழகு, யெகோவா ராஃபாவா இருந்து பலவீனத்துல சுகத்தை கொடுக்கிற அழகு. ஆமென். நம்மளை தாளாட்டுகிற அப்பா. ஹல்லேலூயா. அவர் செய்கிற எல்லாமே அழகு. அவரை பார்த்து சொல்ல போறோம், அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகு. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, நான் வியந்து பார்க்கும் பேரழகே. பாடலாமா? அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. சொல்வீங்களா? உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நான் விலகிடும் போது தேடி வந்தீர், தடுமாறும் போது தாங்கி நின்றீர். விலகிடும் போது தேடி வந்தீர், தடுமாறும் போது தாங்கி வந்தீர். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல. எல்லாரும் சொன்னோம் உம்மை போல. மறுபடியும் சொல்வோமா? உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. என் அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. நல்ல கரங்களை தட்டி, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும். நீங்க சொல்றீங்க, இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும் முந்தன் பாதம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல. ஹல்லேலூயா. உம்மை போல ஏசப்பா இல்லப்பா. ஆமென். என் இதயத்தை ஊற்றும், அது உமக்கே தெரியும். The best place in the entire world, தேவ சமூகம், the presence of the Lord. முகவரி இல்லாதவர்களுக்கு, அலைந்து திரிகிறவர்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா அது தேவ சமூகம் மாத்திரம்தான். இன்றைக்கு ஆராதிக்கும் பொழுது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அடையாளம் தேவ சமூகமாய் மாறுகிறது. Your identity is not your address, your job, your qualification. இவர்கிட்ட பேசும்போது நம்ம ஜாக்கிரதையா பேசணும். அந்த மனுஷன் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறவர். இவர் அட்ரஸ் தேவ சமூகம். இவர்கிட்ட பேசும்போதே நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஒரு
பக்தி விருத்தி, பக்தி வைராக்கியம் ஆராதனை வரப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம். வெரி குட். இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ கேட்ச் பண்ணிடுச்சு. பின்னாடி இருக்க பிரதர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுங்க. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும், என் இதயத்தை ஊற்றும் அது உமக்கே தெரியும். மறுபடியும் எல்லாரும் பாடுற வரைக்கும் அதை மாத்திரம் தான் பாடுவேன் நான். ஆமே, உமக்கே தெரியும், என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும். உம்மை போல கரங்களை நம்ம மேல தட்டி பாட போறோம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல தலைக்கு மேல நல்ல கரங்களை உயர்த்தி தட்டுவோம். உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இருதயத்திலிருந்து சொல்வோமா, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை புரிந்து கொள்ள, உம்மை போல ஓ அமுதே என் தேனமுதே வியந்து பார்க்கும் பேரழகே, அமுதே என் தேனமுதே வியந்து பார்க்கும் பேரழகே, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல ஓ ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்வோமா, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, என் தனிமையிலே நீ துணையானி, கேள்விக்கெல்லாம் பதிலானி, தனிமையிலே நீ துணையானி, கேள்விக்கெல்லாம் மறுபடி சொல்லுங்க. தனிமையிலே கேள்விக்கெல்லாம் பதிலானி, தனிமையிலே நீ கேள்விக்கெல்லாம் பதிலானி, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல ரபலகதா லாதனா சந்தனே, உம்மை போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரை கொஞ்சி பாடும்போது ஒரு ஹாப்பினஸ் வருதுல்ல? எதன் மேற்கு வருது? ஆமே, தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை உயர்த்த உயர்த்த அப்படியே நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம மறக்கணும். இன்னும் இங்க சில பேர் மறக்கலன்னா நீங்க இன்னும் இங்க என்ன பண்ணல, வரல. வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமான்னு தெரியல, 12 மணி நேரம் இப்பவே வயிற்று கிள்ளுது கொஞ்சம் கடகடன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீச்சல் ஆழத்துக்கு போக முடியாது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு, மூழ்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் ஆழம் வேணும். டெஸ்டினி போயிடணும். ஆழம் இருக்கு, ஒரு எல்லை இருக்கும்ல, ஏதோ ஒரு ஆழத்துல அங்க கொண்டு போயிருங்க. அந்த நீச்சல் ஆழம் உள்ள டெப்த்துக்கு போகணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே, உம்மை போல யாரும் கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்வீங்களா? ஓ, ரசிச்சு சொல்லுங்க. உம்மை போல இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா, இயேசுவா எங்கள் இயேசுவா, என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம் அது உமக்கே தெரியும், என் இதயத்தை ஊற்றும் உமக்கே தெரியும், உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும்
இல்லப்பா. அப்படியே கொஞ்சம் எலும்பி நிற்போமா, நல்லா உற்சாகமாக கொஞ்சம் அசைஞ்சு கை தட்டி நல்லா உற்சாகமா. ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்கல்ல, சேர்ந்து கை தட்டி பாடுவோம். என் தனிமையில் நீர் எனக்கு துணையானவர், என் கேள்விக்கெல்லாம் பதிலானவர். லாட் ஆஃப் questions, நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு. ஏன் இது பெண்டிங், ஏன் இது தாமதம், ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது நடக்கல, ஏன் இன்னும் மாற்றம் இல்லை, எல்லாவற்றுக்கும் பதிலா இன்றைக்கு ஆவியானவர் நிற்கிறார். ஆமே. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே. ஆமென். நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு விடுதலை எனக்கு. ஆமென். சொல்லாதவங்களுக்கு விடுதலை இல்லை. பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் விடுதலை உண்டு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு விடுதலை எந்து. ஆமா, be selfish in the presence of the Lord. ஆமென். ஓகே, சேர்ந்து பாடுவோமா? உமை போல எனக்கு இப்போ யாரும் கண்களை மூடக்கூடாது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கண்களை மூடக்கூடாது. பிகாஸ் இப்போ நம்ம சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்துல சந்தோஷம் உண்டு. இங்க நம்ம சந்தோஷமா இல்லைன்னா வேற எங்க போய் இருப்போம்? இங்க மகிழ்ச்சியா இருக்கணும், நல்லா கை தட்டணும், நல்லா அசைஞ்சு நல்லா ஆராதிக்க போகிறோம். அதுக்கப்புறமா வர செஷன்ல கண்களை தயவு செய்து திறக்காதீங்க. இப்பயே நல்லா திறந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு எண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட போறோம். ஆமென். உம்மை போல யாரும், அவ்வளவுதான். இப்பதான் கேட்ச் பண்ணிட்டீங்க. வெரி குட். உம்மை போல. ஆமென். எல்லாரும் பாடணும், சின்ன பசங்க கூட. உம்மை போல. அப்படியே தலைக்கு மேல கை தட்டி, உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்ல. நல்லா சிரிச்சு சந்தோஷமா, ஏய் உம்மை போல யாரும் இல்லப்பா. உணர்ந்தவர்களாக சொல்லுங்க, உங்களை போல யாரும் இல்லப்பா. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. அமுதே என் தேன் அமுதே, வியந்து பார்க்கும் பேரழகே. உம்மை போல யாரோ இல்லப்பா. தலைக்கு மேல கைகளை தட்டி, உம்மை போல இயேசுவே, உம்மை போல யாரோ இல்லப்பா ஏசப்பா. என் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும். உந்தன் பாதம் இதயத்தை ஊற்றும் ஒரே இடம், அது உமக்கே தெரியும். உந்தன் மறுபடியும் சொல்லுமா, இதயத்தை ஊற்றும் அது உமக்கே தெரியும். என் இதயத்தை ஊற்றும் அது உமக்கே தெரியும். கைகளை உயர்த்தி, உம்மை போல யாரோ இல்லப்பா ஏசப்பா. உம்மை போல யாரோ இல்ல. ரபலகலா சதரகடே. உம்மை போல யாரோ இல்லப்பா ஏசப்பா, இல்லப்பா. நான் விலகிடும் போது தேடி வந்தீர், தடுமாறும் போது தாங்கி நின்றீர். விலகிடும் போது தேடி வந்தீர், தடுமாறும் போது தாங்கி நின்றீர். உம்மை போல யாரோ இல்ல. அதை மாற்றுறோம் சபையோராய் ஒருமித்து. ஓ ரபா ஷகரதனே. ஓ உம்மை போல. அவரை பார்த்து சொல்வோமா, உங்க அன்பை போல யாரும் இல்லப்பா. நீங்க நடத்துற விதம் போல யாரும் என்ன நடத்தலப்பா. உம்மை போல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட விதத்துல யாரும் புரிஞ்சுக்கலப்பா. The way you